ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நான்காவது நாளாக தேவன் எவற்றை படைத்தார் என்று நாம் இன்றைக்கு பார்க்கலாம். ஆதி ஆகமம் 14வது வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் நான்காவது நாளாக படைத்த படைப்பை பற்றி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது வாசிக்கலாம். பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவினை சுடர்கள் உண்டாக கடவது. அவைகள் அடையாளங்களால் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காக இருக்க கடவது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்க பிடிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லதென்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமாகி 4ஆம் நாள் ஆயிற்று. ஆமென். வானம் என்கிற ஆகாய விரிவை, அதில் சுடர்கள், பெரிய சுடர் அப்படின்னா சூரியன். அது சூரியன் ஒரே சுடர் தான் உலகமெங்கும் நமக்கு ஒளி கொடுக்கிறது. இரவில் நட்சத்திரங்களை நம்ம பார்க்கிறோம். அநேக நட்சத்திரங்களை ஆண்டவர் உண்டு பண்ணியிருக்கிறார். அதுக்கடுத்ததாக பகலை ஆள்வதற்கு பெரிய சுடரும் இரலை ஆள்வதற்கு சிறிய சுடரும் ஆண்டவர் மகத்தான சுடர் என்பது நட்சத்திரங்களாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா.